இது வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டூ தேனி பைபாஸுங்க. நல்ல ஒரு பிரேம் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைபாஸ் வந்து அமைஞ்சிருக்குங்க. எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வசதியுமே உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு இதே வந்து அந்த கட் ரோடுங்க. இந்த கட் ரோட்லேயே போய்க்கிருந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ்க்கு நல்லா வேலைகள் பார்த்து ரோடுகள்லாம் போட்டு மிக அருமையாக வச்சுருக்காங்க. இதாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, அந்த தார் ரோட்லேருந்து மண் பாதைங்க. ஒரு 30 அடி மண் பாதை. இந்த ப்ராப்பர்ட்டியோட தாங்க கேட்டு. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கோ தயவுசெய்து சொல்கிறேன், கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ் ஆகிரட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் கண்டினியூவாக நான் என்ன சொல்ல வேணால் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் தேனி பைபாஸ் அந்த லொக்கேஷன்லேருந்து வத்தலக்குண்டுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10.50 ஏக்கருங்க. அதாவது 10.5 ஏக்கரு. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? தண்ணி போட்டு தொட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்லேருந்து தண்ணி இங்கே விழுந்து தொட்டியில் தான் வந்து தண்ணி எல்லாமே வந்து தண்ணி எல்லாமே பயிருக்கு பூரா விடுறாங்க, மரத்துக்கு பூரா. இதாங்க அந்த தொட்டி. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10.5 ஏக்கருங்க. ரேட்டு வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வந்து பார்த்திங்கன்னா 1000 கன்று வச்சுருக்காங்க. வச்சு ஒரு 4 வருஷம் ஆகுது. இன்னொரு 3 வருஷம் போச்சுன்னா காப்புக்கு வந்துடுங்க. இதில் வந்து 80 மரம் வந்து காப்பு மரம் இருக்குங்க அதில். சரிங்களா? எலுமிச்சை காப்பு மரம் 450 மரம் இருக்குங்க அதில். மாமரம் காப்பு மரம் 500 மரம் இருக்குது. தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் தேக்கு மரம் ஒரு 500 மரம் வச்சுருக்காங்க உள்ள. சரிங்களா? இதில் கிணறு எதுவுமே கிடையாது. தொட்டி ஒன்று இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த போர்லேருந்து தண்ணி விழுந்து அந்த தொட்டியில் விழுந்து அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் வந்து ட்ரிப்பு மூலம் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது தண்ணி. போர் 3 போர் வச்சுருக்காங்க. சர்வீஸ் வந்து 1 வச்சுருக்காங்க. 7 ஹெச்பிங்க. 7 7.5 ஹெச்பி. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் சும்மா ஒரு ஜம்முன்னு ஒரு லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. 4 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே பார்க்குறது இந்த ஃப்ரீ சர்வீஸ் சொன்னல அதனுடைய ரூம் தாங்க இது. இது வந்து ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே உங்களுக்கு இது. சரிங்களா? இந்த ரூமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நிப்பாட்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து திங்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. சுத்தம் பண்ணி சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காரு. உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. ஃபென்சிங் பண்ணியிருக்காரு. ஒரு புல்லு கிடையாது. அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு உங்களுக்கு. சரிங்களா? அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போச்சுன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த தென்னை மரம் பெரிய மரம் கண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1000 மரம் இன்னும் 2 3 வருஷத்தில் உங்களுக்கு காப்புக்கே வந்துடும் உங்களுக்கு. ஆனால் லோ பட்ஜெட் இடங்காது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் 50 லட்சம் 60 லட்சம்னு போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏக்கர் 30 லட்சத்துக்கு தாங்க வந்திருக்கு. ஒரு கம்மியான ப்ரைஸ் தாங்க உங்களுக்கு இது. நல்லா 4 பக்கம் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 10.5 ஏக்கருங்க. விலை 30 லட்சம். அதில் தென்னை மரம், மாமரம், எலுமிச்சை, தேக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு உங்களுக்கு இது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க இந்த சொசைட்டியில். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இப்படி இடங்கள்லாம் வாங்கி நீங்கள் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம்மை கொடுக்கும் உங்களுக்கு அது. நான் திரும்ப அதாங்க சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டிலையோ வெளி ஊர்லேயோ லோக்கல்லையோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கிறேங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை நேராக பார்க்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள். வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், காமிக்கிறேன். பிடிச்சிக்கிச்சுன்னா ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. ரேட்டு வந்து பேசிக்கலாம். 30 லட்ச ரூபானா 30 லட்ச ரூபா இல்லை, நம்ம பேசிக்கலாம். 30 லட்சம் யாரும் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. 30 லட்சம் சொல்கிறாங்க, நேராக உட்காந்து நம்ம பேசிக்கலாம்.
எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு செலவே கிடையாதுங்க. பாவம் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க சத்தியமா கொடுத்து வச்சவங்க. நீட்டாக பண்ணி வச்சுருக்காரு உள்ள. நல்லா ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நல்லா கேட்டு போட்டு ஃபென்சிங் பண்ணி அருமையாக வச்சுருக்காருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது மேல் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது விவசாயம் நீங்கள் பண்ணணும்னாலும் ஊடு பயிரை நீங்கள் எதாவது போட்டுக்கலாம். ஏன்னா கேப் இருக்குது, கேப் இல்லாமலாம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த மாமரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு இப்போல்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எலுமிச்சையும் உங்களுக்கு அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு அது 2மே. தேக்கு வந்து 20 மரம் உங்களுக்கு 20 வருஷம் மரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு இப்போதைக்கு இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாங்கி டிஸ்போஸ் பண்ணாலும் நல்ல ரேட்டுக்கு போகும். எனக்கு தெரிஞ்சு நான் தேக்கு மரம் பார்த்தேன். அதேமாரி வாட்டர் சோர்ஸும் சும்மா ஜம்முன்ட்டு இருக்குங்க. அதில் எந்தவித இதுவும் கிடையாது உங்களுக்கு. நல்ல ஒரு செம்மண் பூமியாக உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல இடங்க இது. சரிங்களா? அதுபோக ஒரு வீடு உள்ளே ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். அது ஒரு மோட்ரு மாதிரி செட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஒரு வண்டி டிராக்டர் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்லதுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பருக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன். இல்லை எதாவது டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நான் திரும்ப சொல்கிறேங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் வந்து விட வேணாங்க. உங்களுக்கு தான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. பைபாஸ்லேருந்து அவ்வளோதான். ஒரு 5 to 6 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியே வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க என் நம்பர் கால் பண்ணுங்கள். நான் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். வேறு வகையான எந்த ப்ராப்பர்ட்டினாலும் எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு தரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே.